ஸோ இதுல நீங்க எந்த டைப் ஆஃப் பேரண்டிங் அடியில வந்தீங்க, இப்போ நீங்க எந்த டைப் ஆஃப் பேரண்டா இருக்கீங்க? ஹலோ, நான் டாக்டர் மனோஜ், பீடியாட்ரிஷியன். பேரண்டிங் ஸ்டைல்ஸை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ பேரண்டிங் இப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிளான, ரொம்ப சேலஞ்சிங்கான வேலையாச்சுங்க. பேரண்டிங்க வந்து 4 டைப்ஸாக சொல்லலாங்க. ஒன்று வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் வந்து ரொம்ப டிமாண்டிங்காகவும் இருப்பாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் இருப்பாங்க. அந்த சைல்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, எமோஷனலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் ஒரு கிளியர் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அந்த குழந்தைகளுக்கும் அந்த பேரண்ட்க்கு ஒரு டிஃபரன்சஸ் வந்துச்சுன்னா அதை பேசி ரீசனிங் பண்ணி கிளியர் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது டைப் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். இது வந்து இந்த பேரண்டோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கும். அவங்க வச்சதுதான் ரூல்ஸை மீறினா பனிஷ்மெண்ட் உண்டு. அவங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப எமோஷனலா சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. மூணாவது வந்து பெர்மிசிவ் பேரண்டிங். இங்க குழந்தை வைக்கிறது தான் ரூல்ஸ். பேரண்ட்ஸ் குழந்தையோட ரொம்ப எமோஷனலா அட்டாச்சா இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இங்க ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்க குழந்தை சொல்றதா முக்காவாசி கேட்பாங்க. குழந்தையோட பேரண்ட்டை விட குழந்தைக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. நாலாவது நெக்லெக்ட் பேரண்டிங். இங்க வந்து அவங்க குழந்தைக்கு ரூல்ஸும் வைக்க மாட்டாங்க, குழந்தைக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, குழந்தைக்கு மேல அட்டென்ஷனும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுல நீங்க எந்த டைப் ஆஃப் பேரண்டிங் அடியில வந்தீங்க, இப்போ நீங்க எந்த டைப் ஆஃப் பேரண்டா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.